Hi guys, a happy day to all. So இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம 12th ஸ்டாண்டர்டோட செகண்ட் சாப்டர் கண்டினியூஷன்ஸ் பார்க்க போகிறோம். சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துடுங்க. அப்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக கான்செப்ட் வந்து புரியும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். From the following information given below, prepare receipts and payment account of Kurunji Sports Club for the year ended 31st December 2018. Particulars rupees, cash in hand 4,000. ஸோ நான் கொஸ்டின் படிக்கும் போதே சைமல்டேனியஸாக எதெல்லாம் ரெசிப்ட் சைடு வரும், எதெல்லாம் பேமெண்ட் சைடு வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ரெசிப்ட் சைடு வாட் எவர் வி ரிசீவ் அமௌண்ட், எதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்துட்டு ரெசிப்ட் சைடு. கம்பெனியை விட்டு என்ன பேமெண்ட் எல்லாம் வெளியே போயிருக்கு, என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், வாட் எவர் வி பெய்டு, அது எல்லாமே வந்துட்டு பேமெண்ட் சைடு வரும். ஸோ அப்படியே கிளாஸிஃபை பண்ணிடலாம். கேஷ் இன் ஹேண்ட், கம்பெனியில் இப்போ நம்மக்கிட்ட இருக்க கேஷ் இன் ஹேண்ட் 4,000. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டூ பேலன்ஸ் ப்ராட் டவுனாக ரெசிப்ட் சைடு நம்ம காட்ட போகிறோம். சேலரிஸ் பெய்டு, பேமெண்ட் 3,000. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு, ஒரு மெம்பர்கிட்ட இருந்து மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் ரெசிப்ட் கொடுத்து. ஸோ 10,000 ரெசிப்ட் சைட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட், அகெயின் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ரெசிப்ட் சைட் 15,000. ரெண்ட் ரிசீவ்ட் 2,000 ரெசிப்ட் சைட். பேமெண்ட் ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ் 2,500, பிரிண்டிங் சார்ஜஸ்க்காக பே பண்ணியிருக்கோம். ஸோ 2,500 பேமெண்ட் சைட். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிப்ட் சைடு. டோர்னமெண்ட் ரெசிப்ட் அகெயின் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிப்ட் சைடு. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்னாலே என்ன, செலவு. ஸோ பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கோம், டோர்னமெண்ட்காக பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அகெயின் பேமெண்ட் சைடு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்னாலே எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ இதுவும் வந்துட்டு பேமெண்ட் சைடு தான் வரும். ஸோ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். இதுதான் வந்து சொல்யூஷன். எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன் டாப் ஆஃப் த சம், இது எல்லா சம்முக்குமே கம்பல்சரி நீங்கள் எழுதணும். யாருடைய அக்கௌண்ட் போடுறீங்க, எந்த இயரோடது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடணும். இந்த புக்ஸ் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்களோட அக்கௌண்ட் தான் நம்ம போடுறோம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. எந்த இயர் போடுறோம், December 2018 போடுறோம். ஸோ ரெசிப்ட்ஸ் ஆன் யோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் பேமெண்ட் ஆன் யோர் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ கொஸ்டினில் பார்த்த மாதிரியே டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேஷ் இன் ஹேண்ட் 4,000, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்ட் 10,000, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 15,000, ரெண்ட் ரிசீவ்ட் 2,000, locker rent received 10,000, two tournament receipt 14,000. Coming to your payment side, by salary paid 3,000, by printing charges paid 2,500, by investment purchased 25,000, by tournament expenses 10,500. ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரெசிப்ட் சைடு டோட்டல் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் நம்மளுடைய இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் கம்மியாக தான் இருக்குது. நம்ம சம்பாதிச்சதை விட நம்ம செலவு செஞ்சது கம்மியாக இருக்குது. அப்போனா பேலன்சிங் ஃபிகர் எங்கே வரும் அப்படின்னா, கேஷ் இன் ஹேண்ட் பை பேலன்ஸ் கேரி டவுனாக பேமெண்ட் சைடு காட்டுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே அந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். பட் கேஷ் இன் ஹேண்ட் நம்ம கையில் கம்பெனிக்குள்ளே இருக்கிற அமௌண்ட். ஸோ இந்த பை பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் இயரோட பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அமௌண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த 5,000 தான் பேலன்சிங் ஃபிகர். ஸோ 46,000 இருந்துட்டு பேமெண்ட் சைடு இருக்க 3,000, 2,500, 25,000 அண்ட் 10,500 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் 5,000. அந்த 5,000 நம்ம கையில் இருக்க அமௌண்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட எக்ஸ்பிளனேஷன். We'll move on to second sum. So question படிச்சிடலாம். From the following information given below, prepare receipts and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2019.
again particulars rupees, particulars rupees. Bank overdraft 6,000. Bank overdraft வந்துட்டு OD அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு withdrawing more than the deposit. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெபாசிட் விட அதிகமாக நம்ம வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது பேங்க் ஓடின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் நம்ம கேஷை வந்துட்டு ரெசிப்ட் சைட் காட்டலாம். இது அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கிறதுனால நம்ம பேமெண்ட் சைட் காட்டுறோம். அண்ட் இது வந்து ஸ்டார்டிங் ஓப்பனிங் பேலன்ஸ் 1/4/2018ன்றதுனால ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி ரெசிப்ட் சைட் காட்ட போகிறோம். நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் 1/4/2018 receipt side 1000 rupees. So as usual two balance brought down, favorable balance cash வந்து நம்ம கையில் இருக்கு. wages paid for ground maintenance 2000 பே பண்ணியிருக்கோம், அதனால இது வந்து பேமெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனில் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர் 3 இயர்த்தையுமே வந்துட்டு இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 500 ஆஃப் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயரோடது 9600 அண்ட் சப்சிக்வெண்ட் இயரோடது 4000. ஸோ டோட்டல் 10,500 நம்ம ரெசிப்ட் சைட் காட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வேஜ் எட் டு பெய்டு. இது வந்துட்டு சம்லேயே வந்து வராது. ஏன் வராது அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்துட்டு நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு கிளியர் அப் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு, பே பண்ணியிருக்கோம். ஸோ பேமெண்ட் 2000. நெக்ஸ்ட் ஹானரியம் பெய்டு, ஹானர் பண்ணுறோம் ஒருத்தவங்களை, அதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ 2800 பேமெண்ட் சைடு. வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு. சார்ஜஸ்னாலே என்ன, பெய்டுன்னு தான் அர்த்தம், பேமெண்ட் மேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ 700 ஆன் பேமெண்ட் சைடு. மேட்ச் எக்ஸ்பென்சஸ் பெய்டு 2600. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்சஸ் 1900 ஆன் தி பேமெண்ட் சைடு. நெக்ஸ்ட் மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட், ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிப்ட் சைடு 5200. லெகசிஸ் ரிசீவ்ட், ஸோ அகெயின் ரெசிப்ட் சைடு 2000. கேஷ் பேலன்ஸ், ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த கேஷ் பேலன்ஸ் 31/3/2019 பேமெண்ட் சைடு. ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம் இல்லையா கேஷ் இன் ஹேண்ட், அதோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் இது 300. பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் சைடு காட்ட போகிறோம். நெக்ஸ்ட் டொனேஷன் ரிசீவ் 2000, அகெயின் ரெசிப்ட் சைடு. ரிசீவ்டுனாலே என்னது, ரெசிப்ட் சைடு தான். ஸோ சம் வந்து சால்வ் பண்ணதை பார்க்கலாம். ஸோ அகெயின் எப்படி சம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, யாருடைய அக்கௌண்ட் போடுறோமோ அவங்க நேம், இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் அவங்களுடைய அக்கௌண்ட் தான் நம்ம போடுறோம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2018. ரெசிப்ட் rupees, பேமெண்ட் rupees. ஸோ சம்மில் பார்த்த மாதிரியே எல்லா ஐட்டம்ஸையும் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த சைட் டோட்டல் அதிகமாக இருக்குது, ரெசிப்ட் சைட் தான் அதிகமாக இருக்குது 20,700. பேமெண்ட் சைட் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் இதை வச்சு. சரிங்களா? ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன் ஹேண்ட் வந்து சம்லேயே கொடுத்துட்டாங்க. கேஷ் அட் பேங்க், இந்த சைட் பேலன்சிங் ஃபிகர் வந்ததுனால நம்ம கேஷ் அட் பேங்க்குன்னு போட்டு 2400 பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு third sum. Third sum, from the following information given below, prepare receipts and payment account of Madurai Mother Teresa Mahalir Mandram for the year ended 31st December 2018. So they have given the question, cash balance on 1/1/2018, opening balance, so receipt side நம்ம காட்டுறோம். again bank balance, so 1/1/2018 opening balance 3000, receipt side காட்டணும். sale of old newspaper, சேல் பண்ணோம் அப்படின்னா இன்கம் வரும். ஸோ ரெசிப்ட் சைட் 500. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட், பேமெண்ட் 6000.
Audit fees paid, again payment 2000. Entry fees received, receive பண்ணியிருக்கோம், so receipt side 3000. Sundry charges, chargesனாலே payment தான், 6000 on payment side. Scholarship given, scholarship வந்து கொடுத்துருக்கோம், so it can be considered as some expenses, so payment side 2000. Interest on investment, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் இன்ட்ரெஸ்ட் வந்து earn பண்ணியிருக்கோம், ஸோ இது வந்து இன்கம், ஸோ receipt side 2000. Fire insurance premium paid 1500 payment. Subscription received, receive ஆனது receipt side 8500. Furniture purchased, payment 6000. Purchased of newspaper, again expense payment 700. Depreciation on furniture, so explanation introduction videoல இருக்கு, you can watch. வராது, இந்த depreciation வந்து வராது. Cash balance on 31/12/2018, so closing balance payment side காட்டணும் 2500. Convenience paid, again payment 1000 payment side. Sale of furniture, sale பண்ணியிருக்கோம், so income வருது உள்ள, so receipt side 4000. so question பார்த்தாச்சு, will move on to answer. so questionல read பண்ண மாதிரியே எதெல்லாம் receipt side எதெல்லாம் payment side எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டோட்டல் பண்ணும்போது டோட்டல் வந்து பேமெண்ட் சைடு அதிகமாக இருக்குது, பேலன்சிங் ஃபிகர் வந்துட்டு ரெசிப்ட் சைடு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சம்பாதிச்சதை விட நம்ம செலவு செஞ்சது வந்து அதிகமாக இருக்குது, பேமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேலன்சிங் ஃபிகர் ரெசிப்ட் சைடு வந்திருக்கு. ஸோ வி கன்சிடர்ட் இட் ஆஸ் தி ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். டூ பேலன்ஸ் கேரி டவுன் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு இந்த 4700 நம்ம காட்டுறோம். நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன் யுவர் பேமெண்ட் சைட் எல்லா பேமெண்ட்ஸையும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணால் 27,700 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ரெசிப்ட் சைடு இருக்க எல்லா அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 4700 பேலன்சிங் ஃபிகர். ரெசிப்ட் சைட் கம்மியாக இருக்குது, விச் மீன்ஸ் நம்மளுடைய இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸசைஸ் 1, 2 and 3. நெக்ஸ்ட் வீடியோவில் ரெஸ்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ ஹாப்பி டே.